ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்களென்றால் நிறைய பேரால் எழுதி கேட்கப்பட்ட என்னுடைய மார்னிங் ரூட்டீன் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோடுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 5:45. அப்படியே கார்டனுக்குள்ளே போய் சும்மா நின்றுட்டு வருவோம்ன்ட்டு போனேன். அங்கே போனேன் என்றால் பறவைகளின் சத்தம் அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. தங்கட மொழியில் பேசி கொண்டு இருந்தனும் அதையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எப்பயுமே காலையில் எழும்பினடனே நோமலாகவே செய்யக்கூடிய இந்த வேலைகள்லாம் முதல்ல இந்த கோலை நீட் பண்ணுறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமை என்றதால் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை. அவைகள் எல்லாரும் இப்போ நித்திர கொஞ்சம் டைம் ஆகும் அவைகள் எழும்புறதுக்கு. இன்றைக்கு மார்க்கெட்டுக்கும் போக வேண்டி இருக்குது. ஏனெண்டா மீன்களும் வாங்கணும். அப்போ பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு போவோம்ன்ட்டு இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக இருக்கிறேன். அதுக்கு முதல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளீனிங் வேலைகளை நான் செய்ய போகிறேன். இப்பையும் பார்த்தீங்களென்றால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற டேயாக இருந்தாலும் நான் காலையிலேயே இந்த சின்ன சின்ன கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் இந்த கிழமையில் ஒருக்கா செய்யக்கூடிய, அதுவும் நான் சனிக்கிழமையில் என்ன கிளீனிங் வேலை செய்வேன்ட்டு நான் பிரித்து வச்சுருக்கிறேன். அந்த வேலைகளையும் தான் நான் இன்றைக்கு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு மோட்டிவேஷனுக்காகத்தான் நான் ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் நீங்கள் இது இப்படித்தான் என்ன போல் செய்யணுமென்று நான் யாரையுமே கட்டாயப்படுத்தலை. ஏனண்டா கிளீனிங் வீடியோன்ட்டு நான் போட்டாலே நீங்கள் என்னுடைய வீடியோவை போய் பாருங்கோ. கிளீனிங்கண்டு அதில் வார்த்தை வந்தாலே நீங்கள் பார்க்குறீங்களே இல்லை, 2.5K அந்த வீடியோஸ் அப்படியோ ஸ்டாப் ஆகுது. அதுக்கு வியூஸே அதுக்கு மேலே வர மாட்டேன்டுது. அது என்னத்துக்குன்ட்டு எனக்கு உண்மையாக தெரியலை. இன்றைக்கு நான் இந்த கிளீனிங்கை பற்றி நான் எதுக்குமே நான் சொல்லையில், நான் என்ன செய்கிறேனோ அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்களும் பாருங்கொண்டதுக்காகத்தான். ஏனண்டா மார்னிங் ரூட்டீன் அண்டேக்குள்ள அந்த மார்னிங் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவும் தான். இந்த கோலுக்குள்ளே இருக்கிற லைட்டை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் துடைக்காமலே விட்டுட்டேன். இன்றைக்கு எப்படியோ துடைக்கணுமென்ட்டு நைட்டே நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதால் அந்த வேலையும் இப்போ நான் காலையில் செய்து முடிச்சிட்டேன். நிறைய நாள் செய்யணுமென்ட்டு யோசித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு சக்ஸஸாக அது முடிஞ்சுது. அதே போல் இன்னும் 2-3 சின்ன சின்ன கிளீனிங் வேலைகள் இருக்குது. அதையும் முடிச்சிட்டேனென்றால் எனக்கு கிளீனிங் கண்டதே இல்லை. எப்பையும் பார்த்தீங்களென்றால் நான் புதன்கிழமை சனிக்கிழமையில் தான் நான் இந்த கிளீனிங் வேலையில் பிரித்து வச்சிருக்கிறேன். அப்படி நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு டீப் கிளீனிங்கே கிடையாது. ஏனெண்டா ருட்டீனாகவே அது கொண்டே இருக்கும். அதுவாக அப்படி நாங்கள் செய்து கொண்டு போகக்க எங்களுக்கு அந்த வேலைகளெல்லாம் அப்படியே முடிஞ்சிடும். அதால் இங்கே கிளீனிங்கன்றதுக்கு நான் தனியாக ஒரு நாள் ஒதுக்கி க்ளீன் பண்ணவே மாட்டேன். டெய்லியும் பார்த்திங்கன்னா நான் மட்டுமில்லை, எல்லாருமே இந்த கோலை நீட் பண்ணுறது, துடைக்கிறது, கூட்டுறது, அந்த சோபாவுக்கு கவர் சேஞ்ச் பண்ணுறது, பிலோவுக்கு கவர் சேஞ்ச் பண்ணுறது, அதை நாங்கள் கிழமையில் ஒரு காலோ கிழமைக்கு 2 அதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அது ஜென்ரலாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஆனால் இந்த கிளீனிங்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறேன்டா 6 மாதத்துக்கு ஒரு கால் அல்லது 1 இயருக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறேன்னா கண்டக்கு ஒரு ஃப்ரெண்டு என்னட்ட வந்தால் அவள் எனக்கு சொன்னால் தான் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் க்ளீன் பண்ணுறேன்னா, உங்களோட வீடியோஸை பார்க்குறேன்னா நீங்கள் டெய்லியும் க்ளீன் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட வீட்டுக்கு பார்க்கும்போது தான் நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுறதால உங்களோட வீடு எவ்வளவு நீட்டாக இருக்குதுண்டு எனக்கு கண்ணால் காணக்கூடிய மாதிரி இருக்குதுண்டு. ஆனால் அவள் ஆரவரண்டு நான் பேர் சொல்லி குறிப்பிட விரும்பலை. அவள் வீட்டுக்கு வந்த காரணமே என்னண்டு பார்த்தீங்கண்டா, நான் இந்த வீடியோவில் காட்டுற பொருட்கள் எல்லாம் உண்மையில் நான் இங்கே வச்சிருக்கிறேனோ, உண்மையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சிருக்கிறேனோ, அந்த கிச்சனில் நான் காட்டுற பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கோண்டு தான் பார்க்க வந்ததாகவும், ஆனால் வீடியோவில் காட்டுறதெல்லாம் உண்மையண்டு அவள் சொல்லிட்டு போனால் எனக்கு என்ன ரீசன்ட்டு உண்மையாக தெரியலை. நான் இல்லாத பொருளை எப்படி இருக்குன்னு காட்ட முடியும், அதுதான் எனக்கு விளங்கியில். நான் 2 வரையும் யோசித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருக்கா கொமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க. கடையில் ஒரு பொருளை வாங்கி கொண்டு நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னு வீடியோக்கு காட்டிட்டு அந்த பொருளை திருப்பி கொண்டு என்னால் கடையில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. என்னத்துக்கு இப்படியெல்லாம் நீங்களாகவே கற்பனை பண்ணி தேவையில்லாமல் உங்களோட நேரத்தையும் வேஸ்டாக்கி
கொமெண்ட்ஸ் என்ற பேரில் எந்த நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் ஆக்குறீங்கள். கொமெண்ட்ஸ் எழுதினாலும் பரவாயில்லை, வீட்டை வந்து நேராக பார்க்குற அளவுக்கே வந்துட்டு எனக்கு அதை நினச்சாதான் சிரிப்பே அடக்க முடியலை. ஓகே, உலகத்தில் 1000 மனிதர்கள், அதில் ஒரு சில மனிதர்கள் அப்படி எப்படி இருக்கத்தான் செய்வார்கள். அதை நாங்கள் மைண்ட் பண்ணாமல் எங்களோட வேலைகளை செய்ய வேண்டியான். ஓகே, இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழைப்பழம் போட்டு, நல்ல கோதுமை போட்டு, நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு ரொட்டி செய்வோம்ட்டு தான் நான் இப்போ வலிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கு நான் இந்த சப்பாத்தி செய்கிற கோதுமை எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப், இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நான் அந்த அளவுகள் மென்ஷன் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். ஏனெண்டா நான் இதுக்குள்ள வாழைப்பழம் சேர்க்க போகிறேன். அப்படி உங்களுக்கு வாழைப்பழம் சேர்க்கலைன்னா நீங்கள் 1 கப் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் நீங்கள் திருவி சேர்த்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு பெரிய வாழைப்பழம் தான் எடுத்திருக்கிறேன். இது நான் வெயிட் போட்டு பார்த்தேன், 315 கிராம் இருந்தது. இந்த ஒரு வாழைப்பழம் இந்த 2 கப் மாவுக்கு காணும். இப்போ இதை நல்ல சின்ன சின்னனா உடைச்சி போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கு தண்ணி எதுக்குமே நான் இப்போ ஆட் பண்ணல இதில். ஏனெண்டா இந்த தேங்காய் பூண்ட ஈரம், இந்த வாழைப்பழத்தின் ஈரம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கைகளால் முதல் குழைச்சி விடுவோம். நான் இதுக்கு பட்டர் சேர்க்கையில், இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். அந்த ஃப்ளேவர் அவ்வளவு நல்லா இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டரும் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு நான் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ நான் இதுக்குமே சேர்த்து கொள்ளையில். ஏனண்டா இது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடணும். அதை விட நாங்கள் இதெல்லாம் நோமலாகவே நாங்கள் ஊரில் எப்படி எங்களுடைய அம்மாக்கள் செய்தினமோ அதே போல் தான் நாங்கள் இங்கேயும் செய்து சாப்பிட்றோம். எங்களுடைய அம்மாக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாண்டாலும் என்னண்டே தெரியாது. என்னென்னா அவங்க அதெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்களுக்காக வேண்டி, அதாவது பிள்ளைகளுக்காக வேண்டி பார்த்து தான் அவர்கள் செய்வார்கள். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் நான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதை நான் உருண்டையாக பிடிக்கணும். இப்போ அதுக்கு எனக்கு நல்ல உருண்டு வர வேணும் அந்த சப்பாத்திமா பதத்துக்கு. இப்போ அதுக்காக தண்ணி கொஞ்சம் எடுத்து, ஒரு இளம் சூடான தண்ணி எடுத்து வையுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து, அதாவது அந்த தெளித்து சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்ல வடிவாக அழுத்தி குழைச்சி கொள்ளுங்க. இது கஷ்டப்பட்டு நீங்கள் அழுத்தி அடிச்செல்லாம் குழைக்க வேண்டிய தேவையே இல்லை. நார்மலாக ஒரு ரொட்டி நாங்கள் எப்படி செய்வோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே இருக்கும். இங்கே பாருங்க, இதே போல் தான். இப்போ எனக்கு நல்ல பெரிய உருண்டையாக 5 உருண்டை நான் இதில் உருட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை ரொட்டியாக தட்டி எடுக்க போகிறோம். ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதை தேங்காய் அப்ளை பண்ணி போட்டு, இப்போ பாருங்கள், ஊரில் அம்மாக்களெல்லாம் அப்படி செய்தினோம். அந்த ரொட்டியில் வந்து கைவிரல் அடையாளம் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுதான் உண்மையான ரொட்டி. இதுக்கு நான் ரோலிங் பின்னோ அல்லது தேய்க்கிற சப்பாத்தி கட்டு எதுக்குமே நான் யூஸ் பண்ணல. பாருங்க, சாப்பிட்ற பிளேட்டுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி போட்டு, நிறைய எண்ணெயும் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக கைகளில் எடுத்து அதில் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள். இது போல் நல்ல வட்ட வடிவாக தட்டி விட்டுட்டோம்ண்டாலே இந்த ரொட்டி வந்து நல்ல பர்ஃபெக்டாக நல்ல வட்டமாகவே வரும். நாங்கள் எல்லாம் வெட்டி எல்லாம் சேவ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இப்போ பாருங்கள், பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பேன் நல்லா ஹீட்டாகின பிறகு இந்த ரொட்டியை இதில் போடுவோம். இந்த ரொட்டி வெந்து எங்களுக்கு பக்கம் மாற்றி வரைக்கியே நாங்கள் என்ன ஒரு ரொட்டியை அங்கே தட்டிடுவோம். அப்படித்தான் எங்களுடைய அம்மாக்கள் செய்வினோம். ஒரு ரொட்டியை எடுத்துகிட்டு ஒரு ரொட்டியை போடணும், ஒரு ரொட்டியை எடுத்துகிட்டு ஒரு ரொட்டியை போடணும். அதை விட இந்த ரொட்டி வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஏனெண்டா நான் நின்று சொல்கிறேன், உண்மையில் பிள்ளைகள் கூட ரொட்டி ரெடி ஆகிட்டுதோ நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகணுமென்று கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி இந்த ரொட்டியை வந்து சுட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த ரொட்டி இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு கலராக வந்ததுண்டால் அதுவே போதுமானது. பாருங்க, ஆகலும் கருக விட்டுட்டோம்னா இந்த ரொட்டின்ற டேஸ்ட் வந்து எங்களுக்கு வேறு மாதிரி போய். இப்போ இந்த ரொட்டி எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இதை எடுத்துட்டு இப்போ புதுசாக தட்டி வச்சுருக்கிற இன்னொரு ரொட்டியை இதில் நான் போட்டுக்கொள்கிறேன். வா, இங்கே பாருங்க, எங்களுடைய இந்த 5 ரொட்டியும் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதில் 5 ரொட்டியில் 4.5 ரொட்டி தான் இருக்குது. ஏனெண்டா 1/2 ரொட்டி வந்து என்னுடைய மகன் வந்து பாதியாக பிச்சு கொண்டு ஓடிட்டார். சரி, நான் வீடியோஸுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு தாரணுன்னு சொல்லி போட்டு இப்போ மகள் வேற பாதி ரொட்டியை கொடுத்து போட்டு 4 ரொட்டியை தான் நான் இதில் வச்சுருக்கிறேன். எங்களுடைய வீட்டில் எனக்கும் சரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சரி வாழைப்பழம் இருந்ததுண்டா எனக்கு வேலைக்கு போய்க்க சொல்லி போட்டு போவார். இன்றைக்கு நீங்கள் ரொட்டி சுடுறீங்களோண்டு கேட்பார். எனக்கு உண்மையாக சிரிப்பாக இருக்கும். வேணாண்டா அவருக்கு காலையில் டீயோட ரொட்டி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு பிடிக்கும். எனக்கும் தான் இன்றைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டீயும் போட்டு ரொட்டியும் சாப்பிட்டாச்சு.
இது பார்த்திங்கன்னா நான் கோலில் நின்று அண்ணலால் எடுக்கப்பட்டது தான். இப்போ கூட இந்த பறவைகள சத்தம் அவ்வளோ ஒரு சத்தமாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் காதில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வெளிக்கிட போகிறோம். அப்போ வெதர் எப்படி இருக்குது, இன்றைக்கு மழை குணமாக இருக்கிற மாதிரி கிடந்து அதுதான் நான் எட்டி பார்த்தேன்னா. உண்மையில் இந்த வெதர் வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இப்போ மார்க்கெட்டால் வந்துட்டோம். அங்கே மார்க்கெட்டு காட்ட முடியலை. ஏனெண்டா நிறைய சுவிஸ்லேருந்து வார சனத்தில் இருந்து இன்றைக்கு வேலை லீவு சனிக்கிழமை, அதால் சனமண்ட சுட்டியான சனம் வீடியோஸே எடுக்க இல்லாமல் போயிட்டுது. ஆல்ரெடி நான் அந்த மார்க்கெட்டை காட்டி இருக்கிறேன். அதால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் என்ன நிறைய பொருட்கள் வருகுது, சம்மருக்கு என்னென்ன பொருட்கள் வருதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் வேண்டி கொண்டு வந்திருக்கேன். அதோட நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லியில் இந்த 3 பட்டர் ஃப்ரூட் வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் காயாக இருக்குது, ஆனாலும் பரவாயில்லை. ஒரு 2 நாள் வச்சுட்டோம்டா நல்ல பதத்துக்கு அது பழுத்து வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது 3 கிலோ வாங்கியிருக்கிறேன். பெரிய காலை விட இந்த விங்ஸ் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேணும். இதோட பார்த்திங்கன்னா நான் ஆட்டீரலும் வேண்டியிருக்கிறேன். ஆட்டீரல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அப்போ அதுவும் வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அதோடையே பார்த்திங்களென்றால் கொடுவா மீன் இது 2 கிலோவுக்கு கூடத்தான் இருந்தது. ஒரு துண்டு அப்படியே வால் பக்கத்தோடு அதையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இந்த மீன் எனக்கு என்ன மீனண்டு உண்மையாக தெரியலை. ஆனால் நிறைய எங்களுடைய தமிழாக்கள் சொல்லினேன் இது பாறை மீனண்டா. ஆனால் நான் இப்படி ஒரு மீன் இதுவரைக்கும் நான் ஸ்ரீலங்காவில் பார்த்ததில்லை. உங்களுக்கு யாராச்சும் இந்த மீனின் பேர் இதுன்ற டீட்டெயில் என்ன மாதிரி என்று உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து நீங்கள் ஒருக்கா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. நானும் இதுன்ற பேரை அறிஞ்சு கொள்வேன். அதுலேருந்து 2 வாங்கி வந்திருக்கிறேன். இது ஓன்சுவான்னு சொல்லி இந்த நெத்தலியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கும் ஒரு 2 கிலோ பிள்ளைகளுக்கு பிடிக்கும், வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சூட மீனண்டு சொல்லுவினும், சால மீனண்டு சொல்லுவினும், கீரி மீனண்டு சொல்லுவினும். இது நிறைய பேரால் சொல்லப்படுற மீன். இது இந்த முள்ளெல்லாம் எடுத்து இந்த தசை மட்டும்தான் இருக்குது. இது பொரித்து சாப்பிட்றது என்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். அதால் இதுக்கும் நான் ஒரு 1.5 கிலோ வாங்கியிருக்கிறேன். இந்த மீன் பார்த்திங்களென்றால் எங்களோட ஊரில் நகர் என்று சொல்லுவினோம். மற்ற இன்னொரு மீனும் இருந்தது, அது துள்ளு மொண்டல் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. முழுசாக குழம்பில் போட நல்லா இருக்கும் என்று சொல்லி போட்டு இதுக்கும் நான் 2 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஏனென்று பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். இப்போ ஒருக்கா போனேன்டா நான் தேவையான அளவு மீன் வாங்கிடுவேன். ஓகே, இங்கால பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் கீரை. இது 2 கிலோ கீரை இருந்தது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டும் மார்க்கெட்டுக்கு வந்தால் அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், இதுக்கு 2 கிலோ இருக்குது, நீ 1 கிலோ வாங்கு, நான் 1 கிலோ வாங்குறேன்ட்டு அதையும் வேண்டி கொண்டு வந்தாச்சு. இங்கால நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தார் மாஸ் போட்டு பால் கறி வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நோக்கோல் இந்த கீரையோடைய வாங்கியிருக்கிறேன். இந்த நோக்கோல் நான் கொக்கோக்காக வாங்கியிருக்கிறேன். கீரை எங்களுக்காக வாங்கியிருக்கிறேன். இது நாங்கள் வறுத்து சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது. நான் வறுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களென்றால் இது எங்களோட ஊரில் நாங்கள் பாவித்த வெங்காயம் நாங்கள் பம்பா வெங்காயம் என்று சொல்லுவோம், வெங்காயம் என்று சொல்லுவோம். அந்த வெங்காயம் இருந்தது. அப்போ அதையும் 2 கிலோ வேண்டி கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தரிக்காய். நல்ல பெரிய கத்தரிக்காயும் இல்லை, ஒரு அளவான கத்தரிக்காய், பிஞ்சு கத்தரிக்காய் இருந்தது. அதுக்கும் வேண்டி கொண்டு வந்தாச்சு. இங்கால பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீட்ரூட். நான் கீரையோடையே வேண்டுவோம்னு பார்த்தேன். அந்த கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை, வெறும் பீட்ரூட்டே வேண்டிட்டேன். அடுத்தது குக்கும்பரும் வேண்டி இருக்கிறேன். இங்கே இன்றைக்கு கிலோ கணக்கெல்லாம் குக்கும்பர் விற்றாங்க. அப்போ இதில் ஒரு 4 குக்கும்பர் அதையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ எல்லா பொருட்களையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிட்டேன். பிறகு எல்லாத்தையும் பார்த்து அடுக்கி கொள்ளலாம்ன்ட்டு இப்போ இந்த மீன் இன்றைக்கு நான் பொரிக்க போகிறேன். இந்த மீனில் நான் இன்றைக்கு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக இந்த மீனை நான் க்ளீன் பண்ண போகிறேன். அந்த மீனையும் நான் மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கோ, இந்த மீனெல்லாம் நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளுங்க. இப்போ அதோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளியையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த உப்பு, புளி, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் மூடி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த மீனையும் நான் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இதுக்குள்ள நான் ஆல்ரெடி இந்த கோழி பொரிக்கிறதுக்கு, இந்த மீன் பொரிக்கிறதுக்குன்னு சொல்லி நான் ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோஸ் இருக்குது அதில் போய் பார்த்து கொள்ளலாம். இப்படி நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறதால டேஸ்ட்டும் கூடவாக இருக்கும். அதை விட உடனடியாகவே நாங்கள் அதை பிரட்டி பொரிச்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கு இது மீன் அண்டபடியாக கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளும் அதில் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படி இதில் நான் கொஞ்சம் வச்சு விட போகிறேன். ஒரு 10 நிமிடம் வச்சாலே எங்களுக்கு அந்த மீன் எல்லாத்துலேயுமே நல்ல வடிவாக இந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே எங்களுக்கு ஊறி வந்துடும். இப்போ நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சு அதுக்குள்ள நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயத்தோடைய வெந்தயமும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி மீன் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நான் 2-3 வீடியோஸ் நான் டீட்டெயில்டாக ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நான் அவ்வளவு டீட்டெயில்டாக நான் சொல்லலை. ஏனெண்டா நான் கெதியாக சமைச்சு கொண்டு என்னோட டைம் போகுது. அப்போ அதுக்காக இப்போ இதோடைய நல்லா சொப் பண்ணி வச்சுக்கிற உள்ளியும் நல்லா 2-3 கொத்து கருவேப்பிலை அந்த தண்டோடையே நான் சேர்த்துக்கொள்கிறேன். மீன் கறிக்கு தண்டோடையே கருவேப்பிலையை சேர்த்திங்களென்றால் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் வதங்கி வந்த உடனேயும் இதுக்குள்ள நான் ஒரு தக்காளி பழம் வெட்டி போட்டிருக்கிறேன். வெட்டி போட்டு அதையும் வதங்க விட்டுட்டு தேவையான அளவு தூள் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தூளையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் எப்பையும் சொல்கிறது தான், இந்த கறி எங்களுக்கு நல்ல கலராக வாரத்துக்கு அந்த எண்ணெயோடு இந்த தூளையும் போட்டு நாங்கள் நல்ல வடிவாக வதக்கி எடுத்துட்டோம் என்றால் நாங்கள் செய்தெடுக்கிற கறி நல்ல ஒரு கலராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இந்த உப்பு புளி மஞ்சள் போட்டு வச்சுருக்கிற அந்த மீனை இதில் சேர்த்து கொள்ளுறேன். இப்போ பாருங்க எல்லாத்தையும் அந்த மீனில் பிறல்ற மாதிரியே நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட வேணும். மீன் போட்ட உடனேயுமே மெதுவாக நாங்கள் பிரட்டி விட்டுட்டோம்ண்டாலே ஓகே. அதுக்கு பிறகு இந்த மீன் அவிஞ்ச பிறகு நாங்கள் கரண்டி வச்சுட்டோம்னா அந்த மீன் எல்லாமே எங்களுக்கு உடைஞ்சு போயிடும். இப்போ இதுக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். அந்த மீன் நான் வச்சிருந்த அந்த போலுக்கே கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ பாருங்கோ இந்த மீனை மூடியே எங்களுக்கு அந்த தண்ணி நிற்கிறபடியாக எங்களுக்கு அந்த உப்பு புளியெல்லாம் அந்த மீனில் சேர ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்படியே நான் விட்டுட்டு மூடி விட போகிறேன். இந்த கறி எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் குக்கும்பர் சம்பல் செய்கிறதுக்குன்னா குக்கும்பரை வெட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெட்டி சேர்த்துட்டு பாதி தேசி புளி விட்டுட்டு இந்த க்ரெம் தான் நான் இதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் நிறைய வீடியோஸில் இந்த க்ரெம் உங்களுக்கு காட்டிக்குது. நான் லிடலில் தான் வாங்குறது. இந்த வெக்கைக்கு இந்த குக்கும்பர் சம்பளை அடிக்கடி செய்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் அவ்வளோ ஒரு குளிர்மையாக இருக்கும். எங்களுடைய வீட்டில் டெய்லியும் குக்கும்பர் சம்பளம் என்றாலே பிள்ளைகள் அவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவினோம். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் நான் தேங்காய் எண்ணெயில் எங்களுடைய சூட மீனை பொரிச்செடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதுக்கும் எங்களுக்கு ரெடியாகட்டுக்கும். ஓகே, இங்கெல்லாம் பாருங்கோ, இதுதான் எங்களுடைய இந்திய லஞ்ச். நல்ல சூட மீன் பொரியல், அதுக்கு முள் இல்லாமல் அப்படியே தூக்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உடம்புக்கு குளிர்மையான நல்ல குக்கும்பர் சம்பல் உண்டு. அதோடைய மீன் குழம்பு, சிவப்பரிசி சோறு. உண்மையில் இன்றைக்கு லஞ்ச் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடியத்தான் நான் வாய்ஸ் கொடுப்பேன். அப்போ இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டு பார்த்து தான் இருப்பேன். இது நான் மட்டுமில்லை, என்னுடைய பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழ ரொட்டியும் எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் காலைமையோ அல்லது ஈவினிங் டீ டைமுக்கோ செய்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.